ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவிக்கு 4 பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையுமே சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம் அரைச்சிக்கிறதுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி மட்டும் சேர்க்க வேணாம், அது கடைசியாக சேர்த்துக்கலாம். இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம தேவையான மசாலா பார்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக குக்காகி வர்றதுக்காக நான் இப்போவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3லேருந்து 4 போல் கிராம்பு, ஒரு துண்டு பட்டை அண்ட் ஒரு துண்டு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுபடி கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். நம்ம பேஸ்ட்லையும் பச்சை மிளகா அரைச்சிருக்கிறனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இதோட பச்சை வாசம் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சோன்னா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டோன்னா அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் 4 முட்டை சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கோங்க. கிரேவியில் எந்த பச்சை வாசமும் வரக்கூடாது முட்டை ஆட் பண்ணும்போது. அவ்வளோதான். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அந்த முட்டையை ஆவிலேயே நல்லா வேக விட்டுடலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த சூட்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எல்லாம் மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா முட்டையில் எல்லா பக்கமுமே அந்த குழம்புல ஊறி இருக்கும். ஸோ அதோட எசன்ஸ் உள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த எக்கு. ஸோ இப்படி திருப்பி விட்டக்கப்புறம் அடுப்பு ஸ்லோலையே இருக்கட்டும். முட்டை போட்டக்கப்புறம் ஸ்லோலையே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்லோ குக் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அந்த சூட்லேயே நல்லா வெந்திருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.